என்னம்மா மருமகளே, விடிஞ்சிடுச்சே, இப்படி தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போடு. அத்தை, மணி 5 தானே ஆகுது. 6 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டா போதாதா? என்னது, 6 மணிக்கா? நீ இப்பவே எந்திரிச்சு மூஞ்சி கை கால் கழுவி மேக்கப் பண்ணிட்டு போறதுக்குள்ள மணி 6 ஆயிடும். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடு. இப்படி சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தா வீட்ல மூதேவி தான் வருவா, ஸ்ரீதேவி வரமாட்டா. சரிங்க அத்தை, இப்பவே போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுறேன். வீட்ல இதெல்லாம் கத்து கொடுக்கலையா? என்ன வளர்த்து வச்சிருக்காங்களோ. அத்தை, வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு, பத்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சாச்சு, வீட்டையும் பெருக்கி சுத்தம் பண்ணியாச்சு. டிஃபனும் பண்ணிட்டேன் அத்தை, வந்து சாப்பிடுங்க. ஆ, இதோ வரேன். டிஃபன்ல என்ன பண்ணி வச்சிருக்க? இட்லியும் சட்னியும் சாம்பாரும் பண்ணியிருக்கேன் அத்தை. ஆ, எந்திரி. எதுக்கு நீ இப்போ இங்க உட்கார்ற? அத்தை, 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிட வேணாமா? உனக்கு பசிக்குதுன்னா போய் பழைய சாப்பாடு இருக்கு, அது போட்டுட்டு சாப்பிடு. இந்த இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. ஏன் அத்தை? கல்யாணம் பண்றப்போ 5 பவுன் கம்மியா இருக்கு, கல்யாணம் முடிஞ்சதும் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் கொடுத்தாங்களா? உங்க ஃபேமிலியே ஒரு ஏமாத்துக்கார ஃபேமிலி. அத்தை, அவங்க கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு அப்புறமா தான் நகை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னும் 4 மாசம் தானே ஆயிருக்கு. அதுக்குள்ள என்ன? என்ன, எதிர்த்து பேசுறியா? இந்த பேச்செல்லாம் போய் பேசி உங்க அம்மா வீட்ல நகை வாங்கிட்டு வர வேலையை பாரு. நீ நகை வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு இங்க சகல மரியாதை. போய் சொல்லு உங்க அம்மா வீட்ல, எங்க மாமியா என்ன கொடுமைப்படுத்துறா, நீங்க நகை கொடுத்தாதான் என் பிரச்சனை சரியாகும்னு போய் சொல்லு. சரிங்க அத்தை, அப்படியே ஆகட்டும். நான் போய் எங்க அம்மா வீட்ல சொல்றேன். ஏன்தான் இந்த வீட்ல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ தெரியல. இந்த மாமியார் எப்ப பார்த்தாலும் என்ன கொடுமை பண்ணிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். அத்தை, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. பணம் கொடுங்க, நான் டாக்டர் கிட்ட போய் காமிக்கணும். ஏன்? எதுக்கு நான் பணம் கொடுப்பேன்? உனக்கு வேணும்னா உங்க அம்மா வீட்ல போய் காசு வாங்கிட்டு அப்படியே டாக்டரை பார்த்துட்டு வா. நான் எல்லாம் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அத்தை, அவங்க ஊர்ல இருந்து சம்பாதிச்சு பணம் எல்லாம் உங்க அக்கவுண்ட்ல தானே போடுறாங்க, எனக்கு தானே சேர்த்து அனுப்புறாங்க. ஏங்க அத்தை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா சும்மா போய் எங்க அம்மா வீட்ல காசு கேட்டா நல்லாவா இருக்கு? அதெல்லாம் மரியாதை இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு தான் அது இல்லையே. போய் அங்கேயே கேட்டு டாக்டரை பார்த்துட்டு வா. சும்மா இங்க நின்னுட்டு தொண தொணன்னு பேசிட்டு இருக்காத, எனக்கு தலை வலிக்குது. அவன் காசு சம்பாதிச்சு அனுப்புறான். அவன் கல்யாணத்துக்கு கடன் எல்லாம் வாங்குனது யார் கட்டுறது? நீங்க வேற இப்படி ஒரு ஏமாத்து ஃபேமிலியா இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அவன் அனுப்புற பணமெல்லாம் கடன்காரர்களுக்கு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கு. உனக்கு நான் எங்க கொடுக்கறது? நீ போய் உங்க அம்மா வீட்லயே வாங்கி செலவு பண்ணு போ. ஐயோ, நான் இவங்க கிட்ட வந்து சரியா மாட்டிக்கிட்டேன். இவங்க கிட்ட மனிதாபிமானமே இல்ல. என்ன மனுஷியோ, என்னை இப்படி போட்டு எப்ப பார்த்தாலும் என்ன கொடுமை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படிதான் இப்படி எல்லாம் பண்ண மனசு வருதோ. இவங்க பொண்ணா இருந்தா இது மாதிரி பண்ணுவாங்களா? எதுக்குமா இப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு இருக்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே? இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து சாப்பிட்டா சீக்கிரமா குணமாயிடுது. அதான் நீ ஏன் போய் சொல்லிட்டு இருக்க? உன் மாமியார் தான் உன்னை தினசரி அவ்வளோ பேசி பேசிட்டே, எல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நீ பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியது தானே? நீ ஏன் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க? எங்க மாமியார் நல்லவங்க தான்க்கா. 5 பவுன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என் மேல கோபம். இன்னும் ஒரு 2 மாசத்துல எங்க அம்மா வீட்டுல 5 பவுன் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்க்கா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளை அந்த அம்மாவுக்கு வச்சு குடும்பம் நடத்த தெரியல. தெரியுமா? உடம்ப நல்லா பாத்துக்கோ. உனக்கு பண உதவி ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கேளு. சரி, நாங்க வரோம். என்ன, பெருசா உங்க அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் எடுத்து பேசுன, இப்ப என்ன? 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க நகை கொண்டு வந்து கொடுக்க காணோம். இனிமே நீ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இப்போவே நீ கிளம்பு. அத்தை, இப்ப எப்படி அத்தை கிளம்ப முடியும்? இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்பவே கிளம்பி ஆகணும். நீயா கிளம்பிட்டா உனக்கு மரியாதை, இல்லைன்னு நான் உன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். அத்தை, நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து பாருங்க அத்தை. நாளைக்கு கண்டிப்பா அவங்க நகை கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க.
அதெல்லாம் ஒன்றும் பொறுத்துக்க முடியாது. நீ இப்போ கிளம்புறியா இல்லை நானே உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? அத்தை, அட மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. நீ எங்க அத்தை இந்த நேரத்துக்கு போவேன்? மழை நின்ன வாட்டி நான் போயிடுறேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல நீ வெளியே போ. என்ன சம்மந்தி அம்மா, நீங்க என் பொண்ண 5 பவுனுக்காக கொடுமைப்படுத்தினதையெல்லாம் நான் நல்லா கேள்விப்பட்டேன். என் பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் தலைய அடகு வச்சியாவது அவளுக்கு நான் 5 பவுன் கொடுத்துருப்பேன். நீங்க ஏதோ நல்லவங்க, என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு நானும் இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டேன். 5 பவுன் தானே சொன்னேன். இந்தாங்க, இன்னும் ஒரு 5 பவுன் சேர்த்தே கொடுக்குறேன். 10 பவுன் வச்சுக்கோங்க. என் பொண்ணை கூப்பிடுங்க. என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? என் பொண்ணை கூப்பிடுங்க. என்ன, உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வரலையா? என்ன சொல்றீங்க நீங்க? என் பொண்ணு எப்ப என் வீட்டுக்கு வந்தா? நேத்து நைட்டு நான் தான் அவளை திட்டி வீட்டுக்கு வெளியே அனுப்பி விட்டேன். அவ உங்க வீட்டுக்கு வரலையா? உங்களுக்கெல்லாம் இப்படி பண்றதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. நான் முதல்ல போய் என் பொண்ணை தேடுறேன். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. என் பொண்ணை எங்கேயுமே காணோம். நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஐயோ, நானும் வரேன். நான் சும்மாதான் திட்டுனேன். அவ எங்கேயோ போயிட்டா. இப்ப என்ன பண்றது? சாக்கடையில ஏதோ ஒரு பொண்ணோட பணம் இருக்கான். வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க போலாம். அது மட்டும் என் பொண்ணா இருந்துச்சு, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஐயோ கடவுளே, அது என் மருமகளா இருக்கக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்றது? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணுன்னு பார்க்காம அடமழையில அந்த பொண்ணை வெளியில அனுப்பியிருப்பீங்க. வீட்டை விட்டே துரத்தி இருப்பீங்க. உங்க மேல மாமியார் கொடுமைன்னு கேஸ் ஃபைல் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏதோ தெரியாம புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். ஏய் கிழவி, உன் மருமக செத்து போயிட்டா. மார்ச்சுவரியில தான் அவளோட பணம் இருக்கு. நீ இன்னைக்கு அவ்வளவுதான் காலி. நீ இனிமே கம்பி எண்ண வேண்டியதுதான். ஐயோ, என்ன சொல்ற? போய் உடனே என் மருமகளை பாக்குறேன். ஐயோ, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இது மாதிரி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்னை நீங்க புடிச்சு ஜெயிலே போடுங்க. நான் புத்தி கெட்டு அலைஞ்சதுக்கு எனக்கு இது தேவை. என்னை புடிச்சு முதல்ல உள்ள போடுங்க. அத்தை, எனக்கு ஒண்ணும் ஆகல அத்தை. நான் நல்லபடியா தான் இருக்கேன். ஐயோ, மருமகளே, நீ நல்லபடியா இருக்கியா? இப்போதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுமா? பரவாயில்ல அத்தை. நீங்க இப்போ நல்லா தெரிஞ்சுட்டீங்க. அது எனக்கு போதும். நான் தான் இந்த கிழவிக்கு நீ செத்து போயிட்டேன்னு பயமுறுத்தி அனுப்புனேன். பரவாயில்லம்மா, நீ ரொம்ப நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க. இனிமே நான் என் மருமகளை எந்த கொடுமையும் பண்ண மாட்டேன். என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன். சம்மந்தி, எனக்கு இந்த பவுன் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க பொண்ணே சுத்தமான தங்கம்தான். உங்க பொண்ணே எனக்கு போதும் சம்மந்தி. வந்து வீட்ல எல்லாம் விருந்து சாப்பிட்டு போலாம் வாங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு.